Welcome to Kamal Online Max. In the video, நம்ம TNPSC மூலமா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற Combined Statistical Subordinate Services எக்ஸாமுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்காக லாஸ்ட் இயர் மாடல் கொஷின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து அண்டர் கிராஜுவேட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம இப்போ கிராஜுவேட் லெவலில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஸ்கியூனஸ் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்லி ஸ்கியூட், ஹைலி பாசிட்டிவ் ஸ்கியூட், நெகட்டிவ் ஸ்கியூட், ஹைலி நெகட்டிவ்லி ஸ்கியூட். கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்கே ஈக்குவல் மீன் மைனஸ் மோட் by sigma. F distribution le mean value greater than 1, mode is less than 1. So Pearson coefficient SK வந்து greater than 0 இருக்கும். So F distribution வந்து highly positive skewed இருக்கும். Question 2, the values of beta 1 and beta 2 for T distribution are options கொடுத்துட்டாங்க. So beta 1 beta 2 Pearson's பீட்டா கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம். அதனோட ஃபார்முலாவை ஒரு முறை தெரிஞ்சுக்கிறோம். பீட்டா 1 அப்படிங்கிறது μ3 ஸ்கொயர் பை μ2 கியூப் அண்ட் பீட்டா 2 இஸ் μ4 டிவைடட் பை μ2 ஸ்கொயர். ஸோ எல்லாமே சென்ட்ரல் மொமெண்ட்ஸ். ஒன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், டி டிஸ்ட்ரிபியூஷனில் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் கோயின்சைட் வித் மொமெண்ட்ஸ் அபவுட் தி ஆரிஜின். தட் இஸ் μ1 μ3 μ5 எல்லாமே இங்கே 0 ஆகிடும். ஸோ அதனால் பீட்டா 1ஓட வேல்யூ நமக்கு 0 ஆகும். பீட்டா 2ஓட வேல்யூ தான் நான் ஜீரோவாக இருக்கும். ஸோ μ2ஓட வேல்யூ இங்கே, அதாவது செகண்ட் சென்ட்ரல் மொமெண்ட் n by n-2, n is greater than 2. μ4 3n ஸ்கொயர் டிவைடட் பை n-2 into n-4னு வரும். ஸோ இந்த வேல்யூ நம்ம பீட்டா 2ல் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது பீட்டா 2 நமக்கு 3 times n-2 by n-4 கிடைக்கும். பீட்டா 1 ஆல்ரெடி 0 ஆகிடும், ஏன்னா μ3 இங்கே இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ நம்ம டி டிஸ்ட்ரிபியூஷனில் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் வேனிஷஸ். ஸோ அதனால் பீட்டா 1 0, பீட்டா 2 வந்து 3 times n-2 by n-4. தி மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இ பவர் டி ஸ்கொயர் பை 2 அப்படிங்கிறது அதுக்கான ரைட் ஆப்ஷன். ஸோ அதை எப்படி நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிளாக அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பிடிஎஃப் வந்து 1/√2π மைனஸ் இன்ஃபினிட்டி 2 ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ் வரும். ஸோ எம்ஜிஎஃப் நம்ம இ பவர் டிஎக்ஸையும் அடிஷ்னலாக அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டேர்மை நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்காக ஒரு இ பவர் டி ஸ்கொயர் பை 2 இந்த டேர்மால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைடில் வர டேர்ம் தான் இ பவர் மைனஸ் டி ஸ்கொயர் பை 2ன்னு ப்ராடக்ட்லேயே அதை போட்டுக்கிட்டோன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக அதை நம்ம இ பவரில் கன்வெர்ட் பண்ண முடியும். இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்டூ இ பவர் டி ஸ்கொயர் பை 2 டிஎக்ஸ். அந்த எக்ஸ் மைனஸ் டியை இசட்னு ஒரு சப்ஸ்டியூஷன் வைக்கிறப்போ நமக்கு அதனோட எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ 1/√2π மைனஸ் இன்ஃபினிட்டி 2 ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 இன்டூ இ பவர் டி ஸ்கொயர் பை 2 டிஇசட்னு வரும். பட் 1/√2π மைனஸ் இன்ஃபினிட்டி 2 ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 டிஇசட் வந்து 1. ஏன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டென்சிட்டி அதனோட டோட்டல் வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். ஸோ அதனால் ஃபைனல் நமக்கு இ பவர் டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். அதுதான் நமக்கான மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இ பவர் டி ஸ்கொயர் பை 2. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வென் த காமா டிஸ்ட்ரிபியூஷன் பிகம்ஸ் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எப்போ காமா பிகம்ஸ் நார்மல் அப்படின்னா லாம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ காமா டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் லார்ஜ் வேல்யூஸ் ஆஃப் லாம்டா. ஸோ லாம்டாவோடைய மிகப்பெரிய வேல்யூகளுக்கெல்லாம் காமா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறும். Question number 5. If x is a random variable and a and b are constants, then variance of ax plus b. So,
ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு தெரியும். வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ், ஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதனோட வேல்யூ வந்து ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு, அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதனோட வேல்யூ 0ன்னு தெரியும். வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிறத நம்ம வேரியன்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் பின்னு போடலாம். வேரியன்ஸ் ஏஎக்ஸ் ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் பி அதுக்கு சரியாக இருக்கும். Question 6. Find the moment generating function of the random variable whose moments are mu or dash வந்து r plus 1 factorial 2 power rன்னு இருக்கு. ஸோ ஒரு random variableோட moments கொடுத்துருக்காங்க, அதனோட MGF என்ன அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ definition of the MGF, expectation of e power tx, அதுதான் moment generating function of your random variable x. ஸோ e power tx, ஸோ நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதனோட வேல்யூ 1 plus t mu 1 dash plus t square by 2 factorial mu 2 dash plus etc. t power r by r factorial mu r dash plus etc. ஸோ இது அதனோட டெஃபினிஷன். ஸோ இங்கே நமக்கு mu r டேஷோட வேல்யூ கொடுத்துருக்காங்க r plus 1 factorial 2 power rன்னு. ஸோ இங்கே rக்கு நம்ம வேல்யூவை 1 2 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இங்கே நமக்கு ஒரு சீரீஸ் கிடைக்குது. 1 plus t into factorial 2 into 2 plus t square by factorial 2 3 factorial 2 square etc. t power r by r factorial r plus 1 factorial into 2 power r plus etc. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2t அப்படிங்கிற டேர்மை மட்டும் தீட்டா அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ஃபைனலாக இந்த சீரீஸ் நமக்கு 1 plus 2 theta plus 3 theta square plus 4 theta cube plus etc. plus r plus 1 theta power r plus etc. போயிட்டுருக்கு. ஸோ இது 1 minus theta power minus 2 ஓட expanded form. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ mx of t வந்து எனக்கு 1 minus theta power minus 2 அப்படின்னு முடியும். தீட்டாங்கிறது இங்கே 2tங்கிறதுனால நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ mx of t வந்து 1 minus 2t power minus 2, t is strictly less than 1 by 2, which is the MGF of given random variable. Option B வந்து correct. Question 7. 3 students x, y, z are given a problem to solve. The probability of solving the problem are 1 by 2, 1 by 3 and 2 by 5 respectively. What is the probability of solving that problem? So x, y, z 3 students ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டோம். அவங்க ப்ராப்ளம் கரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் ஒய், பி ஆஃப் இசட்னு கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு இஃப் ஈவன் ஒன் ஆஃப் தெம் சால்வ். ஸோ யாராவது ஒருத்தர் சால்வ் பண்ணாலும் ப்ராப்ளம் நம்ம சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ரிக்வயர்டு ப்ராபபிலிட்டி, அப்போது நமக்கு தேவையான பாசிபிலிட்டி அப்படின்னு வர்றப்போ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் பார், பி ஆஃப் ஒய் பார், பி ஆஃப் இசட் பார். ஸோ யாருமே சால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை 1 மைனஸ் பண்ணால் அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் சால்வ் பண்ணதுக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு பி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. அதிலிருந்து அதனோட எக்ஸ் பார், ஒய் பார், இசட் பார் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதை 1 மைனஸ் எடுக்கிறோம், வேல்யூ 4/5. ஸோ த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு அப்படின்னு வரும்போது அதனோட பாசிபிலிட்டி 4/5. Question number 8. A set of events A1, A2, A3, AN, etc. are said to be pairwise independent. So definition இது events வந்து pairwise independent சொல்ல போகிறோம். ஸோ A1, A2 pairwise independent, A2, A3 pairwise independent அப்படின்னா P of A1 intersection A2 அப்படிங்கிறது P of A1 into A2 இருக்கும். P of A2 intersection A3 அப்படிங்கிறது P of A2 into P of A3 இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் IJ 2 events AI, AJ எடுத்துக்கிட்டோம்னா probability of AI intersection AJ அப்படிங்கிறது P of AI into P of AJ for every I not equals J. So for two different eventsக்கு definition pairwise independentனா option Aல கொடுத்திருக்கிறது correct. Question number 9. If the sum of 10 items is 12 and sum of their squares is 16.9, then the variance is. So 10 items உடைய sum 12, sum of the squares வந்து 16.9, அதனோட வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேரியன்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, summation xi square by n minus summation xi by n whole square. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனலாக நமக்கு 0.25 ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சராக இருக்குது. Question number 10.
if summation of x is 55, summation xy வந்து 350, summation y வந்து 55, summation of x square வந்து 385, find byx கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷனில் அடிஷ்னலாக நமக்கு n வந்து கொஷின்லேயே மிஸ் ஆகிருக்கு, n வந்து அங்கே 10ன்னு கொடுத்துருக்கணும். ஸோ byx வேல்யூ என்ன அப்படின்னு வரும்போது நமக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது, n summation xy minus summation x into summation y divided by n into summation x square minus summation x whole square. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா தான் கொடுத்துருக்குற வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் நமக்கு 576, ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஷின் நம்பர் 11, யூஸிங் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார் f of x. f of x இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஃபார் மாடுலஸ் x less than 1ன்னு வர்றப்போ 1, அதர்வைஸ் 0. ஸோ இதிலிருந்து ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை நம்ம கால்குலேட் பண்ணி அதிலிருந்து ஒரு டிடக்ஷன் 0 to infinity sin t by t dtயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டெக்ரல் 0 to infinity sin x by x dx அதனோட வேல்யூ அப்படின்னு வர்றப்போ π/2. ஸோ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் நமக்கு ஆப்ஷன் சி வந்து இங்கே சரியாக இருக்கும். கொஷின் 12, the linear property of the Fourier sine transform is அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல நமக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி டிலாம் ஜென்ரலான ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a into Fourier sine transform of f of x plus b into fs of g of x அப்படின்னு வந்துரும். 13, if capital Fs is the Fourier transform of f of x, then capital F of f into x minus a. ஸோ இதனோட ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இது. ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ரெண்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியும் நோட் பண்ணியிருக்கோம். If capital F of s is the Fourier transform of the function f of x, then Fourier transform of f of x minus a அப்படின்னு வரப்போ e power ias into f of s. Also capital f of x plus a அப்படின்னு வரப்போ e power minus ias into f of s. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா நம்ம இங்கே திங்க் பண்ணிக்கணும். x minus a வரப்போ e power ias நெகட்டிவ், அங்கே பாசிட்டிவ். எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வரப்போ ப்ளஸ்ன்னு வரப்போ அங்கே நமக்கு மைனஸ். அப்படி தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம மெமரியில் வச்சுக்கணுன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இங்கே கொடுத்துருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரப்போ e power ias into f of s. ஆப்ஷன் ஏ அதுக்கு சரியாக இருக்கும். கொஷின் 14, the Fourier coefficient bn for the function modulus x in the interval -π to +π is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாடுலஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இன்டர்வல் வந்து -π to +π 2π இன்டர்வல், ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் bn கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் அண்ட் த இன்டர்வல் பேஸ் பண்ணி ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். மாடுலஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், அதனால் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் bn வந்து இந்த இன்டர்வலில் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 0 வரும். அதனால் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. ஸோ ஈவன் ஃபங்க்ஷனுக்கு பிஎன்னோட வேல்யூ இங்கே 0ங்கிறதுனால மாடுலஸ் எக்ஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ பிஎன்னோட வேல்யூ வந்து இங்கே 0ன்னு ஆகிடும். கொஷின் நம்பர் 15, sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா, இல்லை போத் ஈவன் அண்ட் ஆடா, இல்லை ஈவனும் இல்லை ஆட் ஃபங்க்ஷனும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் ஆர் ஆட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸாகவே இருக்கணும். அது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது நீங்கள் எக்ஸோட சைனை சேஞ்ச் பண்ணாலும் ஃபங்க்ஷன் மாறாமே இருக்கும். காஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் காஸ் எக்ஸாக தான் இருக்கும். அது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், எக்ஸோட சைனை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனே நெகட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷனாக மாறிடும், மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ சைன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அது மைனஸ் ஆஃப் சைன் எக்ஸ்னு வரும். சைன் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஈவனாகவும் இருக்காது ஆடாகவும் இருக்காது. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனே அந்த கேட்டகரியில் தான் வரும். சைன் எக்ஸ்
alone அது odd function, cos x alone even function, but sin x plus cos x அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா அது even functionும் கிடையாது, odd functionும் கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு டெஃபினிஷனையுமே அது satisfy பண்ணாது. அதனால் அதனோட combination of sin x and cos x அப்படிங்கிறது neither an odd function nor an even function. Question number 16, f of x வந்து modulus x அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த f of x என்ன டைப், அது ஈவனா ஆடா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாடுலஸ் எக்ஸோட டெஃபினேஷன் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ் நெகட்டிவாக இருக்கிறப்ப அது மைனஸ் எக்ஸாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கிறப்போ எக்ஸாகவே இருக்கும். அதாவது மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அப்சல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஷின் நம்பர் 17, evaluate by Stokes theorem integral c e power x dx plus 2y dy minus dz where c is the curve x square plus y square equal to 4 and z equal to 2. So Stokes theorem நம்ம recall பண்றோம். single integral and double integral combine பண்ணும் அது. அதாவது line integral and surface integral. So integral c f dot dr equal to double integral s curl f dot n ds. So இங்க கொடுத்திருக்கிறது f vector வந்து e power x I 2yj minus k. So curl f ஓட வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோம். curl f ஓட வேல்யூ பார்த்தா நமக்கு 0 வந்துடும். ஸோ அப்போ இந்த இன்டெக்ரலோட வேல்யூ நமக்கு 0, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இங்கே சரியான விடை. கொஷின் நம்பர் 18, the value of surface integral அது r by r power 3 ds where s denotes the sphere of radius a with center at the origin. ஆன்சர் வந்து அதுக்கு 4π. அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ அதுதான் நம்மளுடைய சர்ஃபேஸ். 5 வந்து ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ என் கேப் வேல்யூ வந்து del 5 by modulus del 5. அந்த வேல்யூவை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கிறோம். அது 1 by a xi yj zkன்னு வரும். r வந்து கிவன் வெக்டர், அது xi yj zk. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஆர்னு வரும்போது சிம்பிளி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ கிவன் கொஷின் வந்து இன்டெக்ரல் எஸ் ஆர் பை ஆர் கியூப். ஸோ எஃப் வெக்டருங்கிறது ஆர் பை ஆர் கியூப். ஸோ சர்ஃபேஸ் இன்டெக்ரலோட வேல்யூன்னு வர்றப்போ எஃப் டாட் என் டிஎஸ். ஸோ அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். எஃப் டாட் என், ஸோ எஃப் வந்து ஆர் பை ஆர் கியூப், என் கேப் அப்படிங்கிறது நம்ம இங்கே முன்னாடி கண்டுபிடிச்ச வேல்யூ 1 by a இன்ட்டு xi yj zk. xi yj zkங்கிறது ஆர் வெக்டர்னு நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ ஆர் வெக்டர் இன்ட்டு ஆர் வெக்டர் ds by a இன்ட்டு ஆர் கியூப். இந்த ஆர் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கியூப் அப்படிங்கிறதுனால கியூபு இன்ட்டு ரூட்டில் அதை 3/2 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். மேலே இருக்கிற ஆர் இன்ட்டு ஆருங்கிறது ஆர் ஸ்கொயர்னு வரப்போ ரூட் போனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஆகும். சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு ஃபைனலாக அங்கே 1 by a இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் வரும். பவர் 1/2ல் இருக்கும். ஸோ அதனோட வேல்யூ ஸ்பியருக்கு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வரும். ஏ ஸ்கொயருக்கும் ரூட்டும் கேன்சல் ஆனால் ஏ ஸ்கொயர் வரும். ஸோ 1 by a ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ் ஸ்பியர் அப்படிங்கிறதுனால அதனோட சர்ஃபேஸ் 4π a ஸ்கொயர் வரும். சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 4π அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கொஷின் நம்பர் 19, ஆர் அப்படிங்கிறது xi yj zkவாக இருந்தால் அதனுடைய கர்ல் ஆர் டெல் கிராஸ் ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதனோட வேல்யூ 0. ஸோ நம்ம எப்படிங்கிறது அங்கே போட்டிருக்கோம். டிட்டர்மினன்ட் ijk டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ நீங்கள் எடுத்தீங்கன்னா மொத்தம் 0 ஆகிடும். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ அதுக்கு சரியான விடை. Question number 20, if f vector and g vector are vectors then del dot f cross g. ஸோ இது ஒரு ஃபார்முலா. del dotனு வரும்போது div f cross g ஓட வேல்யூ. ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வெக்டர் கேல்குலஸில் நம்ம பார்க்குற ரிசல்ட்டு. ஸோ del cross f dot g minus del cross g dot f. ஸோ அந்த வேல்யூ நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். Question 21, solution of the equation, ஒரு differential equation partial differential கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட சொல்யூஷன் என்ன, ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து லெக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷன் டைப்பில் இருக்கும். அதனால் அதனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கிறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து 2
கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா dx by y square z dy by x square z dz by xy squareனு இருக்குது. ஃபஸ்ட்டு டூ ரேஷியோஸ் நம்ம எடுத்துக்கிறப்போ dx by y square z dy by x square z நம்ம சால்வ் பண்ணுறப்போ நமக்கு x power 3 minus y power 3 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் c1 நமக்கு கிடைக்குது. அடுத்த ரேஷியோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்துக்கிறோம். dx by y square zம் dz by xy square எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக y ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ x dz ஈக்குவல் டு z dz வரும். x ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு z ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c ஸ்கொயர் பை 2 வரும். ஃபைனல் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு x ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் வந்து c2னு செகண்ட் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் 1 and 2 தான் ஜென்ரல் சொல்யூஷன். சம் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் 5 இன்க்ளூட் பண்ணி எழுதுகிறப்போ அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து இங்கே 5 B கரெக்டாக இருக்கும். x cube minus y cube, x square minus z square equal to 0. Question 22. The value of the Laplace transform of cos square 60. So cos square 60t ஓட Laplace transform என்னன்னு கேட்குறாங்க. டைரெக்டாக நமக்கு cos square 60க்கு Laplace transform கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா cos 60க்கு நம்ம எழுதலாம். ஸோ அதனால் cos square 60யை trigonometrical ரிலேஷனில் நம்ம அதை பவர் இல்லாமல் மாற்றிக்கிட்டு அதற்கான லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் cos 2a ஓட ஃபார்முலாவில் 2 cos square a minus 1. அப்போ cos square a அது 1 plus cos 2a by 2. இங்கே a வந்து 60 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா cos square 60யோட வேல்யூ வந்து 1 by 2 1 plus cos 12t. ஸோ இப்போ நமக்கு என்னோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. L of 1 அப்படின்னா அது 1 by s, cos 12tனா அது s by s square plus 12 squareனு வந்துடும். ஆப்ஷன் D வந்து நமக்கு அதுக்கு சரியான விடையாக இருக்கும். 23. The inverse Laplace transform of 1 by s plus 2 square plus 16. So in the function 1 by s plus 2 square plus 16க்கு inverse Laplace transform என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 by s plus 2ங்கிறதுனால e power minus 2t வெளியில் எடுத்துடலாம். அப்போ e power minus 2t into 1 by s square plus 16 வரும். அப்போ நமக்கு அது sin 4t by 4 அப்படின்னு அதை சொல்லலாம். கம்பைன் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் நமக்கு c e power minus 2t sin 4t by 4னு வரும். 24. Solve the PDE. So again இங்கே ஒரு Lagrange linear equation y minus z by yz into p plus z minus x by zx cube equal to x minus y by xy. ஸோ அதனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷனையே நம்ம ஒரு xy z மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா அது வந்துடும். x into y minus zp plus y into z minus x cube equal to z into x minus y. ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ எடுக்கிறேன். அந்த வேல்யூஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். dx plus dy plus dzனாவே டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். ஸோ dx plus dy plus dz equal to 0னா ஃபைனல் இன்டகிரேஷன் எனக்கு x plus y plus z equal to c1ன்னு வந்துடும். அடுத்த ரேஷியோன்னு வர்றப்போ dx-ஐ x-ஆல் டிவைட் பண்ணுறேன், dy-ஐ y-ஆல் டிவைட் பண்ணுறேன், dz-ஐ z-ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அந்த ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா y minus z plus z minus x plus x minus y வரும். அதுவும் 0 ஆகிடும். இன்டகிரேஷன் எனக்கு அடுத்த ஒரு கான்ஸ்டண்ட்டை கொடுக்கும். அது xyz equal to c2. ஸோ log x log y log zன்னு வரும். அது log கான்ஸ்டன்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறப்ப xyz. ஸோ எனக்கு 2 கான்ஸ்டன்ட்ஸ் கிடைச்சாச்சு, x plus y plus z and xyz. ஸோ சொல்யூஷன் வந்து 5 of c1, c2 equal to 0. 25. Again ஒரு Lagrange linear equation. One of the solutions of the Lagrange linear equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட ஆக்சிலரி ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறதுல ஏதாவது ஒன்று வந்து அதனோட ஒன் ஆஃப் த கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு ரேஷியோ நான் இங்கே எடுத்துக்கிறேன். dx by x plus dy by y plus dz by z எடுத்து சால்வ் பண்ணுறேன்னா எனக்கு அதனோட வேல்யூ 0 கிடைக்குது. இன்டகிரேட் பண்ணுறேன். log x plus log y plus log z equal to log constant or xyz constant. இப்போ எனக்கு ஆப்ஷன் சி வந்து அதுக்கு சரியாக இருக்குது. Question 26. The partial differential equation by eliminating the arbitrary constants a and b from the relation z equal to x square plus a into y square plus b. ஸோ இதிலிருந்து a b ரிமூவ் பண்ணால் என்ன PDE எனக்கு கிடைக்கும். ஸோ பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் நான் கொடுத்துருக்கிற ரிலேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு இசட்டுக்கு டோ இசட் பை டோ எக்ஸ் வரும். எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x y ஸ்கொயர் ப்ளஸ் பி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸை நம்ம பி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சிமிலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியலின்னு வர்றப்போ ரிலேஷன் இசட் வந்து டோ இசட் பை டோ ஒய் ஆகும். ஒய் ஸ்கொயர் வந்து 2y மாறும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வந்து அங்கே கான்ஸ்டன்ட்.
ஸோ P equal to Q equal to. ஸோ நான் இதுலேருந்து A Bயை ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1 and 2 லெஃப்ட் சைட் ரைட் சைட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ லெஃப்ட் சைடில் PQ, ரைட் சைடில் வரும்போது 2x 2y வந்து 4xy, x ஸ்கொயர் ப்ளஸ் A இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் B. பட் அந்த ரிலேஷன் தான் ஈக்குவல் டு Z. ஸோ அதனால் நான் x ஸ்கொயர் ப்ளஸ் A இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக Z போட்டேன்னா PQ equal to 4xyz, which is the relation we want. So அது வந்து option B. 27. The solution of the equation d square minus 2md plus m square plus n square into y. So என்னோட செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதனோட சொல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ரைட் சைடு ஜீரோவாக இருக்குது. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். டி ஸ்கொயர் டி அதுக்கு பதிலாக நான் பி ஸ்கொயர் பி லெட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 2m இன்ட்டு பி ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ரூட்ஸோட நேச்சர் என்னன்னு நான் பார்க்கணும். ஸோ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். minus b plus or minus root of b square minus 4ac by 2a. சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எனக்கு ரூட்ஸ் வந்து இமேஜினரியாக இருக்குது, அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எனக்கு கிடைக்குது. m plus r minus in. ஸோ அப்போது அவனோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்னு வர்றப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்னு வந்தால் எப்படி வரும் ஜென்ரலாக இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். ஸோ இங்கே m plus r minus in. ஸோ ரியல் பார்ட் வந்து m, இமேஜினரி பார்ட் வந்து n. அப்போ என்னோட சொல்யூஷன் y வந்து e பவர் mx இன்ட்டு a cos nx plus b sin nx. Question 28. The solution of the equation d square minus d into y equal to e power 2x. So left side solve பண்ணுறதுக்கு நான் என்னோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். p square minus p னா p equal to 0, 1. So real and different. So a e power first root plus b e power second root. ஃபர்ஸ்ட் ரூட் வந்து ஜீரோங்கிறதுனால ஏ இ பவர் 0x 1 ஆகிடும். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இ பவர் 2x இருக்குது. அதனோட பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இ பவர் 2x டிவைடட் பை டி ஸ்கொயர் பை டி ரீப்ளேஸ் டி பை 2. அப்போ என்னோட வேல்யூ வந்து ஆஃப் இ பவர் 2xன்னு கிடைக்கும். அது அதனோட பிஐ. ஸோ சிஎஃப் ப்ளஸ் பிஐன்றது கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷனாக இருக்கும். அது எனக்கு ஏ ப்ளஸ் பி இ பவர் எக்ஸ் ப்ளஸ் of e power 2x. a and b are arbitrary constants. இங்க option D வந்து எனக்கு சரியான விடை. Question 29. The solution of d square plus 5d plus 6 into y equal to e power x. So same as the last problem. So என்னோட auxiliary equation first எழுதிக்கிறோம். p square plus 5p plus 6 equal to 0. Roots are real and different. Roots are minus 2 and minus 3. So complementary function a e power minus 2x plus b e power minus 3x. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்பையும் நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால நம்ம பிஏ இங்கே கண்டுபிடிக்கல. பார்த்துக்கோங்க. ஏ இ பவர் 2x பி இ பவர் 3x இருக்குது. ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் டி இல்லை, சி மட்டும்தான். ஸோ நமக்கு பிஐ கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை, நமக்கு நேரம் வந்து மிச்சம். ஸோ ஆப்ஷன் வந்து இங்கே சி நமக்கு சரியானது. Question 30. The singular solution of the differential equation p equal to log of px minus y. So p equal to log of px minus y, அது given problem. ஸோ நான் ரெண்டு பக்கமும் e பவருக்கு ரைஸ் பண்ணுறேன். அப்போ e பவர் p equal to e log px minus y. ஸோ e log 1, அதனால் px minus y வந்துடும். அப்போ y equal to px minus e power p. ஸோ இது வந்து y equal to px plus f of p கிளைராட்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ அதனோட ஜெனரல் சொல்யூஷன் வரும்போது p equal to cன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். அப்போ அதனோட ஜெனரல் சொல்யூஷன் y equal to cx minus e power c. ஆனால் கொஷின் வந்து இங்கே அதனோட சிங்குலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ சிங்குலர் சொல்யூஷன் வரும்போது ஜெனரல் சொல்யூஷனில் இருக்கிற சியை ரிமூவ் பண்ணால் போதும், நமக்கு அதனுடைய சிங்குலர் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு சி இந்த சொல்யூஷனை நான் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ 0 ஈக்குவல் டு, ஏன்னா ஒயில் 0 ஆகிடும், சிஎக்ஸுக்கு வந்து எக்ஸ் இ பவர் சி தான். ஸோ 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இ பவர் சி கிடைக்கும், ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் சி, ஆர் சி ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ஸோ அப்போ சிக்கு லாக் எக்ஸ்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ என்னோட சிங்குலர் சொல்யூஷன் வரும்போது y ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு வரும், ஆர் y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எங்கே இந்த ரிலேஷன் y ஈக்குவல் டு சிஎக்ஸ் மைனஸ் இ பவர் சியில் சிக்கு பதிலாக நான் லாக் எக்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். ஆப்ஷன் ஏ அதுக்கு சரியான விடை. Next question, find the volume when the area common to the parabolas y square equal to 4ax and x square equal to 4ay is related about the x-axis. So y square equal to 4ax, x square equal to 4ay, two parabolas, அதனுடைய common portion அதை x-axis பேஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணுறப்ப கிடைக்கிற சாலிட்,
அதனோட வால்யூம் என்ன அப்படிங்கிறது கொஷின். 96 பை ஏ கியூப் பை 5 அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஸோ இங்கே பேரபோலாஸோட ஈக்குவேஷன் 1 2ன்னு நான் எடுத்துருக்கிறேன். 2 பேரபோலாஸோட ஒரு ரஃப் ஸ்கெட்ச் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 4A, 4A அண்ட் 0, 0. ஸோ என்னோட லிமிட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இங்கே 0 to 4A நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் தான் நான் இந்த இன்டகிரேல சால்வ் பண்ண போகிறேன். ஐ மீன் இந்த வால்யூமை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நான் இக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணுறப்போ எனக்கு 4A, 4A அப்படின்னு கிடைக்கும். காமன் ஏரியா அப்படின்னு வர்றப்போ ஸோ இங்கே நான் ஷேட் பண்ணிருக்கிற இந்த போர்ஷன் தான். அப்போது பேரபோலா 1, பேரபோலா 2 அதனோட ஏரியா டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சாலிடை நான் எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போது காமன் ஏரியா இஸ் ஷோன் இந்த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனோட வால்யூம்னு வரும்போது ஜென்ரலாக நமக்கு வால்யூம் ஆஃப் எ கர்வ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் பிட்வீன் த லிமிட்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டு பினா பை இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இங்கே வி ஈக்குவல் டு லிமிட் 0 to 4A பை y1 ஸ்கொயர் டிஎக்ஸ் மைனஸ் 0 to 4A பை y2 ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இந்த y1 y2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ y1 அப்படிங்கிறது இந்த கர்வில் எப்படி சொல்கிறது, எது அப்பர் எது லோயர் அப்படின்னு அந்த கர்வில் பாருங்கள். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AXங்கிறது அப்பர் பார்ட்டாக இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AYங்கிறது லோயர் பார்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் y1. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AXலேருந்து கிடைக்கிற y வேல்யூ தான் y1. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AYலேருந்து எடுக்கிற y, அந்த y ஈக்குவல்ட்டுன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் பை 4A, அதுதான் y2. வால்யூமுக்கான ஃபார்முலாவில் பிட்வீன் த லிமிட்ஸ் 0 to 4A நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலி யூ end up with 96/5 pi a cube. ஆப்ஷன் பி வந்து அதுக்கு சரியாக இருக்கும். கொஷின் 32. The value of double integral xy dx dy taken over the first quadrant of the circle x square plus y square equal to a square. So first quadrant அப்படின்னு சொன்னதுனால between the limits 0 to something அந்த மாதிரி வந்துடும். நமக்கு xy dx dy கொடுத்துருக்காங்க. given கர்வ்லேருந்து லிமிட்ஸ் எடுத்துக்கலாம். x square plus y square equal to a squareனா அப்போ y-ஓட லிமிட் வந்து 0 to root of a square minus x squareஆக இருக்கும். அடுத்தது x-ஓட லிமிட்ஸ்னு வரும்போது x is equal to a அப்படின்னு வந்தோம், அது 0 to a. ஸோ எக்ஸ் லிமிட் ஒய் லிமிட் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறோம். லிமிட்டில் எக்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ y ஸ்கொயர் பை 2 சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபைனல் ஆன்சர் நமக்கு a பவர் 4/8ன்னு வரும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஷின் 33. பீட்டா m, n+1/n அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பீட்டா m, n ரிலேஷன்லேருந்து இதை நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். எப்படி வேணால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். எம்முக்கு எனக்கு நம்பர் கொடுத்தும் பார்க்கலாம், இல்லை அதனோட இன்டெக்ரல் ஃபார்மில் செக் பண்ணலாம். நிறைய வழி இருக்குது, உங்களுக்கு எது ஷார்ட்கட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் பீட்டா m, n வந்து m, n/m+n அண்ட் n+1 அப்படின்னா n into n. n வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கிறப்போ. ஸோ இதை இந்த ரிசல்ட்ஸை நான் யூஸ் பண்ணி இந்த ரிலேஷனை நான் டெரைவ் பண்ணுறேன். பீட்டா m, n+1/n அப்படிங்கிறது பீட்டா m+1, n/mக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் டி அதுக்கு கரெக்டாக இருக்குது. பீட்டா ஆஃப் m, n+1/n அப்படிங்கிறது பீட்டா ஆஃப் m+1, n/m அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. 34. Polar equation of a circle of radius a and with center at the origin. So analytical geometry of 2 dimensions அதனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஈக்குவேஷன் ஆஃப் a circle of radius a with center at the origin r equal to 2a cos theta அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர். Next question, polar equation of a conic. So the L/R equal to 1 plus e cos theta. Option B அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டான விடை. 36 வந்து if E1 and E2 are the eccentricities of a hyperbola and its conjugate hyperbola, then ஒரு ரிலேஷன் அதில் ஒரு பார்ட்டை கொடுத்துட்டு இன்னொரு பார்ட்டை கேட்குறாங்க. நம்ம இங்கே ஆன்சரை நோட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் என்னென்னா E1 and E2 are the eccentricities of the hyperbola and its conjugate hyperbola.
ரிசல்ட் என்னன்னா 1/e1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/e2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து எப்பவுமே 1. அப்போ 1/e1 ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு வரும்போது 1 மைனஸ் 1/e2 ஸ்கொயர். ஆப்ஷன் பி வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். Question 37. The value of the integral 0 to 1 e power x square dx வந்து வேல்யூ எங்கே இருக்கும்? லைஸ் பிட்வீன் த இன்டர்வல் 1 அண்ட் ஈயா, லைஸ் இந்த இன்டர்வல் 0 to 1, அதனோட வேல்யூ கிரேட்டர் தென் ஈயா லெஸ் தென் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். 0 to 1 அப்படிங்கிற இன்டர்வலில் நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ அது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். நீங்கள் பார்க்கலாம் இ பவர் 0ஓட வேல்யூ 1, இ பவர் 1ஓட வேல்யூனா இ, which is nothing but 2.7 something வரும். ஸோ அதனால் அந்த இன்டர்வலில் அது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்மால் எம் அண்ட் கேபிட்டல் எம் அப்படிங்கிறத அந்த இன்டர்வலோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது 0,1ல் இ பவர் எக்ஸ் ஸ்கொயரோடைய மினிமம் வேல்யூ ஸ்மால் எம்னும் மேக்ஸிமம் வேல்யூவை கேபிட்டல் எம்னும் எடுத்துக்கிட்டால் ஸ்மால் எம் வந்து 1, கேபிட்டல் எம் வந்து இ. ஸோ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது லைஸ் பிட்வீன் 1 அண்ட் இ. பட் கொஷின் வந்து இன்டெக்ரல் ஆஃப் 0 to 1 இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த இன்டர்வல் 0 to 1 நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் இந்த இன்இக்வாலிட்டியில். அப்போது 0 to 1 1 dx is less than 0 to 1 e power x square dx is less than 0 to 1 e dx. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 1 and e அப்படின்னு கிடைக்கும். அதனால் 0 to 1 e power x square dx அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து 1 and e அதுக்கு இடையில இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு சரியான விடை. 38வது கேள்வி. 0 to π/4 log of 1 plus tan theta d theta. ஸோ இதையும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். π/8 log 2. ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ அதை டெரைவ் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணலாம். 0 to a f of x dx equal to 0 to a f of a minus xன்னு நம்ம டெஃபினிட் இன்டெக்ரலோட ப்ராப்பர்ட்டிஸில் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை யூஸ் பண்ணி இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். log of 1 plus tan thetaவை log 1 plus tan π/4 minus thetaன்னு எழுதிட்டு tan π/4 minus thetaவை tan a minus bன்றது எடுத்துக்கிட்டு tan a minus tan b by 1 plus tan a tan b போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக அதை லாகில் உடச்சி உங்கள் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா π/8 log 2ன்னு வரும். டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதை தனியாகவே கூட ஒரு வீடியோவாக அதை போடலாம். பட் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். 0 to π/4 log of 1 plus tan theta d theta வந்து π/8 log 2. 39 வந்து the nth derivative of 1/2x minus 1 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஜென்ரலாக 1/ax plus b அதனோட nth டெரிவேட்டிவ் என்ன அப்படிங்கிறத எழுதி திரும்ப இங்கே a வேல்யூ b வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை 1/2x minus 1ன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதனுடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டு டெரிவேட்டிவை நம்ம எழுதிட்டு இங்கே வேல்யூவை நம்ம எண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கிடைக்கும். அதிலிருந்து அந்த ஆப்ஷனையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே நான் ஏஎக்ஸ் ப்ளஸ் பியோட ஜென்ரல் nth டெரிவேட்டிவ் எழுதியிருக்கிறேன். 1/ax plus bனா அதனோட nth டெரிவேட்டிவ் y ஈக்குவல் டு 1/ax plus bனா yn வந்து மைனஸ் 1 பவர் n ஃபேக்டோரியல் n a பவர் n பை ax plus b பவர் n plus 1. ஸோ a வந்து இங்கே 2, b வந்து மைனஸ் 1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆப்ஷன் பி வந்து எனக்கு nth டெரிவேட்டிவ் கரெக்டாக இருக்குது. ஸோ சேம் ப்ராப்ளம் வேறு ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு லாக் ஆஃப் ax ப்ளஸ் b ஸ்டாண்டர்டு இது. என்னோட nth டெரிவேட்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ y வந்து லாக் ax ப்ளஸ் பியாக இருந்தால் yn வந்து மைனஸ் 1 பவர் n மைனஸ் 1 n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் an பை ax ப்ளஸ் b பவர் n. கொஷின் 41. Summation of the series sin square plus sin square a plus sin square 2a plus sin square 3a. ஓகே, ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. sin square alpha plus sin square 2 alpha plus sin square 3 alpha plus எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நான் ஃபார்முலா அதை நோட் பண்ணியிருக்கிறேன். காஸ் ஆல்ஃபா, காஸ் 2 ஆல்ஃபா, காஸ் 3 ஆல்ஃபா, n டேர்ம்ஸ் அதனோட சம்மேஷன் Sn அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அதனுடைய சம் வேல்யூ அப் டு n டேர்ம்ஸ்னு வரும்போது இதுதான் ஃபார்முலா. காஸ் ஆஃப் n + 1/2 இன்ட்டு ஆல்ஃபா சைன் n ஆல்ஃபா பை 2 பை சைன் ஆல்ஃபா பை 2. கொடுத்துருக்குற ப்ராப்ளம் வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயரில் இருந்து நான் அதை ப்ராடக்ட்டுக்கு அடிஷன் மாற்றிக்கிறேன். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை 1 மைனஸ் காஸ் 2 ஆல்ஃபா பை 2ன்னு எழுதலாம். சைன் ஸ்கொயர் 2 ஆல்ஃபாவை 1 மைனஸ் காஸ் 4 ஆல்ஃபா பை 2. சிமிலர்லி நான் ஒவ்வொரு டேர்மையும் மாற்றிக்கிறேன். இந்த 1/2 1/2 1/2 n டேர்ம்ஸ் வரும். அதனால் அது n/2ன்னு எடுத்துக்கிறேன்.
அகெயின் cos 2 alpha, cos 4 alpha, cos 6 alpha எல்லாத்துலேயும் minus 1 by 2 காமனாக எடுத்துக்கிட்டேன்னா 2 alpha, 4 alpha, 6 alphaன்னு வரும். ஸோ இங்கே cos alpha 2 alphaன்னு இருந்தால் அங்கே என்ன ஃபார்முலான்னு இருக்குது, அந்த ஆல்ஃபாவுக்கு இங்கே நான் 2 alphaன்னு போட்டுக்கிறேன். அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு ஃபைனல் ஆன்சர் இங்கே n by 2 minus cos n plus 1 alpha sin n alpha by 2 sin alphaன்னு எனக்கு கிடைக்குது. Question 42, summing to infinity the series. ஸோ இந்த சீரீஸை n டேர்முக்கு சம் பண்ணுறோம். இஃப் பாசிபிள் அதை இன்ஃபினிட்டி வரைக்கும் சம் டு இன்ஃபினிட்டி என்ன வரும்னு பார்க்குறோம். என்னோட ஆன்சர் என்னன்னு, ஆக்சுவலாக என்னோட ஆன்சர் வந்து நமக்கு பை பை 4ன்னு வந்துடும். ஜென்ரலாக ஒரு ஆர்த் டேர்ம் TRன்னு எடுத்துக்கிறேன். tan inverse of 1 by 1 plus r square. இதை நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். நியூமரேட்டரில் இருக்கிற 1-ஐ r plus 1 minus r ஒரு r ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ tan a minus tan b by 1 plus tan a tan b அந்த டைப்புக்கு இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ அது tan inverse a minus tan inverse b அப்படின்னு வந்துடும். ஸோ இது ஆர்த் டேர்மை, ஸோ TR அப்படின்னு இருக்கிறத நான் tan inverse of r plus 1 minus tan inverse of rன்னு பிரிக்கிறேன். ஒவ்வொரு டேர்மையும் நான் இதை யூஸ் பண்ணி பிரிக்கிறப்போ T1 அப்படிங்கிறது tan inverse 2 minus tan inverse 1, T2 வந்து tan inverse 3 minus tan inverse 2, ஜென்ரலாக Tn tan inverse n plus 1 minus tan inverse n. ஸோ இது நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு n டேர்முக்கு நான் இதை ஆட் பண்ணுறேன். அப்போ tan inverse 2, 3, 4 n வரைக்கும் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ tan inverse of n plus 1 minus tan inverse of n அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். tan inverse a minus tan inverse b திரும்பவும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன்னா tan inverse of n by n plus 2ன்னு வரும். அது Sn. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் நான் என்ன டிவைட் பண்ணிடுறேன் அப்படின்னா 1 by 1 plus 2n. லிமிட் n tends to infinity நான் எடுக்கிறப்போ அதனோட வேல்யூ வந்து எனக்கு 1ன்னு வரும். tan inverse of 1ன்னு வரும்போது 5 by 4 ஆப்ஷன் சி அதுக்கு சரியான விடை. ஸோ என்னால் இங்கே Snனும் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, S இன்ஃபினிட்டியும் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. S இன்ஃபினிட்டியோட வேல்யூ தான் இங்கே 5 by 4. Question 43, if A is a skew symmetric matrix and n is any positive integer. ஸோ A வந்து ஒரு skew symmetric matrix, n வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் a பவர் 2n வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும், a பவர் 2n வந்து ஒரு சிமெட்ரிக்காக இருக்கும், 2n plus 1 வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து a வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ a டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் ஏவாக இருக்கும். டெஃபினேஷன் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ at equal to minus a or a equal to minus of at. ஸோ a ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தால் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே 2n பேஸ் பண்ணி 2n plus 1 பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நான் a பவர் 2nோட வேல்யூ என்ன வரும்னு பார்க்குறேன். அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a இன்ட்டு டியில் பவர் 2nக்கு ரெண்டு பக்கமும் ரைஸ் பண்ணுறேன். அப்போ a பவர் 2n ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் atயோட 2n. அப்போ இது மைனஸ் 1 பவர் 2n அண்டு at பவர் 2n. ஸோ மைனஸ் 1 பவர் 2n. ஸோ n வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லியாச்சு. 2n அப்படின்னா அது ஆல்வேஸ் ஈவன். அப்போ மைனஸ் 1 பவர் ஈவன் பவரில் வரதுனால அது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ at 2n, at 2n a2n of tன்னு எழுதலாம். அப்போ a2n வந்து a2n of tக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது a ஈக்குவல் டு atக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா a2nங்கிறது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ ஆப்ஷன் வந்து சி. ஸோ a வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் n வந்து பாசிட்டிவ் இன்டீஜராகவும் இருந்தால் a2n அப்படிங்கிறது சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. 44. If eigenvalue of a matrix A is lambda, then eigenvalue of P inverse AP கொடுத்துருக்காங்க. ஸோ P அப்படின்னா என்னங்கிறத அங்கே டினோட் பண்ணலை. ஆக்சுவலாக P அப்படிங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. A என்ன சைஸில் இருக்கும் அதே சைஸில் Pயும் இருக்கணும், மேட்ரிக்ஸ் Pயும் இருக்கணும். அப்போ ஏவோட eigenvalue லேம்டாவாக இருந்தால் P inverse of AP, P வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் ஆஸ் தட் ஆஃப் ஏவாக இருந்தால் P inverse APக்கும் eigenvalue லேம்டா கண்டிப்பாக இருக்கும். அது அல்ஜிப்ராவில் இருக்கிற ரிசல்ட் தான். அதனால் ஆப்ஷன் பி வந்து அதற்கு சரியான விடை. 45. இமேஜினரி பார்ட் ஆஃப் tan inverse of 2 plus i. ஸோ ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து இது ஒரு கொஷின். ஸோ நான் இங்கே ஸ்டாண்டர்டு ரிசல்ட் கொடுத்துருக்குறேன். tan inverse of x plus iy ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதனோட ரியல் பார்ட்னு வரும்போது 1/2 tan inverse of 2x 1 minus x square plus y square. அதனோட இமேஜினரி பார்ட் வரும்போது 1/2 tan h inverse ஹைப்பர்பாலிக் வரும் 2y by 1 plus x square plus y square. ஸோ இங்கே இமேஜினரி பார்ட் தான் கேட்குறாங்க. x வந்து 2, y வந்து 1. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 1/2 tan h inverse 1/3. ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குது. 46.
if tan x by 2 வந்து tan h into x by 2க்கு ஈக்குவலாக இருந்தால் cos x into cos hx ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் cos xல இருந்து. cos 2a ஒரு ஃபார்முலா 1 minus tan square a by 1 plus tan square a. ஸோ நான் cos xல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ ஃபார்முலா 1 minus tan square x by 2 by 1 plus tan square x by 2. கொஷனில் சொல்லியிருக்காங்க tan x வந்து tan hx by 2க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் tan x by 2வை tan hx by 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 1 minus tan h square x by 2 by 1 plus tan h square x by 2. tan h sin h by cos hன்னு போட்டு அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்முலா பாருங்கள். cos h square x minus sin h square x வந்து 1. cos h square x plus sin h square xனா cos h 2x. இங்கே எல்லாமே ஆஃப் ரேஞ்சில் x by 2ல் இருக்குது. ஸோ அதனால் cos hx வந்துடும், நியூமரேட்டரில் 1 வந்துடும். அப்போ cos x equal to 1 by cos hx or cos x into cos hx வந்து 1. ஆப்ஷன் B வந்து அதுக்கு சரியான விடை. 47 கொஷின். y வந்து x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4 எக்ஸெட்ரான்னு இருந்தால் xோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லாகரிதமிக் சீரிஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். log of 1 plus x வந்து x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4. பட் கொஷினில் அந்த வேல்யூ தான் y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ log of 1 plus x வந்து ஈக்குவல் டு y or 1 plus x equal to e power y. x வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ e power y minus 1. ஆப்ஷன் D வந்து எனக்கு சரியான விடை. 48. When n is even, the greatest coefficient in the expansion of 1 plus x power n. ஸோ n ஈவனாக இருக்கிறப்போ 1 plus x power n ஓட greatest coefficient என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரிசல்ட் அது, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். greatest coefficient in a binomial expansion 1 plus x power n, n வந்து ஈவனாக இருக்கும்பொழுது nc n by 2 அப்படிங்கிறது தான் greatest coefficientஆக இருக்கும். அடிஷ்னலாக நான் n ஆடாக இருந்தாலும் greatest coefficient என்னன்னு அங்கே சொல்லியிருக்கேன், அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். when n is odd, the greatest coefficient வந்து nc n minus 1 by 2 or nc n plus 1 by 2. ரெண்டுமே சேம் வேல்யூவாக தான் இருக்கும். இது ரெண்டுமே greatest coefficientஆக இருக்கும். n வந்து ஆடாக இருக்கிறப்போ, n ஈவனாக இருக்கிறப்போ nc n by 2ஆக இருக்கும். ஆப்ஷன் B வந்து எனக்கு சரியான விடை. 49. One of the root of the equation x cube minus k plus 1 x plus k வந்து 2ஆக இருந்ததுன்னா ரிமைனிங் ரூட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், அதில் ஒரு கான்ஸ்டன்ட் கேவும் இருக்குது. ஒன் ஆஃப் த ரூட் வந்து 2ன்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 2 ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய அதுக்கு வழிகள் இருக்குது, நீங்கள் எப்படி வேணால் அதை சால்வ் பண்ணிக்கலாம். நான் ஒரு அப்ரோச்சில் போயிருக்கேன். 2 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னு கொடுத்ததுனால வேல்யூ 2வை நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா ஈக்குவேஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ அதிலிருந்து நான் அதனோட கேவோட வேல்யூவே எடுத்துக்கிறேன். அதாவது 2ங்கிறது ஒன் ஆஃப் த ரூட்னா x is equal to 2 satisfies the equation. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதுலேருந்து கே வேல்யூ எனக்கு கிடைக்கும். கே வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதனோட ஈக்குவேஷன் என்னங்கிறத நான் எழுதிடுறேன். ஆல்ரெடி 2 அதனோட ஈக்குவேஷன் சொன்னதுனால சிந்தட்டிக் டிவிஷனில் அதை டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. அதை சால்வ் பண்ணனா எனக்கு ரிமைனிங் 2 ரூட்ஸ் கிடைக்குது. சிம்பிள் லாஜிக் தான். ஸோ 1, -3 ஆப்ஷன் C வந்து அதுக்கு சரியான விடையாக இருக்குது. Question number 50. If alpha, beta, gamma, delta be the roots of the equation, ஒரு fourth order x power 4 plus px cube plus qx square plus rx plus s equal to 0, then summation alpha square beta gamma அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து ஒரு கொஷின் இது. ஸோ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு தெரியும். சம் ஆஃப் த ரூட்ஸ் sigma alpha, alpha beta gamma and product of the roots எல்லா வேல்யூமே நம்ம minus p plus q minus r plus s எழுதிடுறோம். கேட்டிருக்கிற வேல்யூ வந்து இங்கே summation alpha square beta gamma, அதோட வேல்யூ வந்து alpha plus beta plus gamma plus delta into alpha beta gamma delta plus alpha gamma delta plus alpha beta delta. the product minus 4 times alpha beta gamma deltaவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறதுனால அதை சால்வ் பண்ணுறோன்னா நமக்கு PR minus 4s அப்படின்னு கிடைக்கும். அது ஆப்ஷன் C நமக்கு கொடுத்துருக்காங்க, அது சரியான விடையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 1 இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின்ஸை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.